இதில் முக்கியமாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணுங்கிற ஒருத்தரை வந்து இப்போ நான் பேச சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப லாஜிக்கலாக ஒரு காட்சியும் அழகாக இசை மூலமாய் முத்து கோக்குற மாதிரி கோத்து கொண்டு போயிட்டுருக்காரு நம்மளோட உணர்வுகளை. வெரி சோல்ஃபுல் மியூசிக், ரொம்ப நீட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரானரியாக கொண்டு போயிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து அவருடைய பேரை மறந்தது நியாயமான விஷயம். எப்பவுமே நம்ம மெய் மறந்துடுவோம் ஒரு மியூசிக் கேட்டோம்னு. அப்படி மெய் மறக்கிற விஷயம் தான் இமானுடைய இசை. ஒரு சாருக்கு நன்றி. இங்கே டாக்டர் பிரபு சோமன் சாரை மீட் பண்ண நான் எதிர்பார்க்கல, ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் தான். அண்ட் டாக்டர் பார்த்திபன் சாரோட சேர்ந்து வேலை செஞ்ச இந்த திரைப்படம் ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படமாக என்னுடைய லைஃப்பில் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வேலை செஞ்சது ஒரு பெரிய அனுபவம். அண்ட் சாரோடைய அந்த ஒரு குவர்க் மைண்டுக்குள்ளே, அவரோட மைண்டுக்குள்ளே போய் அதுக்கு வந்து ஒரு பேண்டு வச்சு வாசித்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. ஸோ அப்படி ஒரு 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 நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கடந்த ஒரு 8 months to 1 year இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த படத்தில் எல்லா பாடல்களும் சார் எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய எழுத்துக்கும் வந்து இசை வடிவம் கொடுத்ததில் எனக்கு கூடுதல் சந்தோஷம். சார் சொன்ன மாதிரி இது ஒரு மோதன சக்ஸஸ் மீட் தாண்டி இது நல்ல ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஒரு மீட்டாக தான் இது நாங்கள் பார்க்குறோம். இத்தனை குழந்தைங்க அவங்களுடைய எதிர்காலம், ஃபியூச்சர், ஏன்னா ஃபியூச்சர் ஸ்டார்ஸாக இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இந்த 13 குழந்தைங்களும் முக்கியமாக இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அவங்க என்ன ஆனாலும் அவங்க வந்து இப்போ சொல்லப்போனால் இந்த நம்ம இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க படத்தில் வரக்கூடிய ஒரு உயர் அதிகாரியாக ஆகலாம், இல்லாட்டி வந்து சயின்ஸ் ஃபீல்டில் ஒரு அடுத்தடுத்த இடத்துக்கு போகலாம், எஜுகேஷன் ஃபீல்டில் போகலாம், மியூசிக் ஃபீல்டில் வரலாம், ஆர்ட் ஃபீல்டில் வரலாம். பட் எந்த ஃபீல்டில் அவங்க வந்து போனாலும் நான் சின்ன வயசில் நடித்த ஒரு படம், அது ஒரு செம்ம படம் அப்படின்ற ஃபீலிங் வந்து அவங்களுடைய சில்ட்ரனுக்கும் அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கும் போட்டு பெருமையாக காட்டுற மாதிரியான ஒரு படம் வந்து பார்த்திபன் சார் எடுத்து கொடுத்துருக்காரு. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுப்பேன் சார். நான் இமான் சாரை பற்றி சொல்லணும்னா இதான் நான் அவருடைய முதல் சேர்ற ஒரு படம், முதல் முத்தம் மாதிரி. அது ரொம்ப சுவையானதாகவும், இவங்களுக்கெல்லாம் இந்த நேற்று ஒரு முதல் சால்வை ஒன்று போட்டாங்க இயக்குநர்கள் சங்கத்தில். அது வந்து பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு. அந்த மாதிரி இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அமேசிங். நீங்கள் இன்னும் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போவுமே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னா, நம்ம எழுதிடுவோம் எடுத்துடுவோம். அது படமாக வர்றதுக்கு அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அது என்னவா இருக்க போகுதுங்கிறது நமக்கு மியூசிக் தெரிஞ்சால் பரவாயில்ல. நமக்கு மியூசிக் தெரியாதப்போ அது என்னவா வரும்னே தெரியாது. நீங்கள் டைரக்ட் பண்ண தெரியும் அல்லது நடிக்க தெரியும், இசைனா என்னன்னு தெரியாது, அது எப்படி வந்து சேரும்னு தெரியாது. அந்த மாதிரி எந்த கவலையும் இல்லாமல் இந்த ஒரு 7 பாடல்கள் வரும்போதே இந்த படத்து மேலே நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, இந்த படம் வெளியானதுக்கப்புறம் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், அதை விட இந்த பாடல்கள் ஒன்று பதிவாகும் போது அதை எடுத்துகிட்டு போய் தலையில் வச்சுக்கிட்டு அதை கொண்டாடிட்டு இருந்தேன் நான். ராத்திரி பகமாக தூக்கம் வராமல். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷத்தை இமான் சார் கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி.